ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல்நலத்துக்கு தீங்கு விளைவிக்கும். பி சேஃப். டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர். மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். டேய், ஏன்டா இங்கே உட்காந்துட்டு இருக்க? டேய், என்னை வர சொல்லிட்டு ஏன் அமைதியாக இருக்க? என்னாச்சு? அனுவை பார்த்த மச்சான். எங்கடா? கதிர், கதிர் உன்னை எங்கெல்லாம் தேடுறது? ஏன் கதிர் இப்படி நான் அவாய்ட் பண்ணுற? சாரி, அன்னைக்கு நான் பண்ணது தப்பு தான். ஆனால் அந்த தப்பு இனிமேல் பண்ண மாட்டேன். ப்ளீஸ் என்னை மன்னிச்சிரு கதிர். கதிர், ஏன் எதுவும் பேச மாட்டேங்கிற? ப்ளீஸ் கதிர், பேசு. கதிர், அவள்கிட்ட நீ பேசலையா? இல்லை. ஏன் பேசலை? பேசணும்னு தோணலை. டே மயிறு, ஏதாச்சும் சொல்லிட போகிறேன்டா. அது நடந்து 2 வருஷம் ஆகுது. இன்னுமா அதையே நினச்சிட்டு இருக்க? நீ எங்கே போனேன்னு தெரியாமல் உன்னை எங்கெல்லாம் தேடினா தெரியுமா? இவ்வளவு ஏன் எனக்கே ஒரு நாளைக்கு அத்தனை தடவை கால் பண்ணி கேட்பா. இன்னும் பழசையே நினச்சிட்டு இருக்காம அணுக்கிட்ட மனசு விட்டு பேசுடா. அவளை அவாய்ட் பண்ணாத. ஒரு நிமிஷம் இருடா, வரேன். சொல்லு அனு. நீங்களும் அவனோட சேர்ந்துட்டு என்னை ஹர்ட் பண்ணுறீங்களே. கதிரை எங்கே பார்த்தாலும் என்கிட்ட சொல்லியிருந்தல அர்ஜுன். அனு, அப்படிலாம் இல்லை அனு. அவன் எங்கே இருந்தாங்கிறது எனக்கே தெரியாது. இன்றைக்கி தான் அவன் கால் பண்ணி என்னை வர சொன்னான். நானும் போனேன். அப்புறம் தான் அவனை பார்த்தேன்னு சொன்னான். தெரிஞ்சிருந்தால் அவங்ககிட்ட சொல்லியிருக்க மாட்டேனானு. எனக்கு நீங்கள் 2 பேருமே ஹாப்பியாக இருக்கணும். அதுதான் எனக்கு இம்பார்ட்டன்ட். அவன் ஏன் என்னை அவாய்ட் பண்ணுறான்? நான் அவன்கிட்ட சாரி கேட்டேன். ஆனாலும் ஃபோன் நம்பரை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு நம்பரை சேஞ்ச் பண்ணிவிட்டு போயிட்டான். அனு, அங்கே பாரு, கதிரி மாதிரி இருக்கு. 2 வருஷம் கழிச்சு அவனை பார்த்தேன். பார்த்த உடனே அவ்வளோ சந்தோஷம். இருந்தாலும் அவனை எப்படி ஃபேஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் தான் அர்ஜுன் இருந்தேன். ஆனாலும் அவன் ஏன் கதிர் கண்டிப்பாக புரிஞ்சுப்பான் தான் நான் அவன்கிட்ட போய் பேசினேன். ஆனால் நான் பேசுகிறப்ப ஏதோ அமைதியாகவே இருந்தான். நான் தொடுறப்ப கூட ஏதோ குப்பையை தொடுற மாதிரி என்னை பார்த்தான். அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. என் மேலே தப்பு தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் கதிர் இல்லாமல் என்னால் இருக்க முடியாது அர்ஜுன். அனு, நீ ஃபீல் பண்ணாத. நானும் அவனும் இங்கே யூஓசி ஸ்ட்ரீட் கிட்ட தான் இருக்கோம். நீ எப்படியாச்சும் இங்கே வா. நான் அவன்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். நீயும் வந்து அவன்கிட்ட பேசு. சரி அர்ஜுன், நாங்கள் வரேன். கதிர் திரும்பவும் போயிட போகிறான். அவன்கிட்ட பேசிட்டுரு, நான் சீக்கிரம் வந்துடுறேன். டேய், அதெல்லாம் இருக்கட்டும். நீ இத்தனை நாளாக எங்கே போன? ஏன் என் நம்பரை கூட பிளாக் பண்ணிட்ட? தெரியல. டேய், நீ ரொம்ப கன்ஃபியூஷன் டிப்ரெஷனில் இருக்க. அதனால தான் இப்படிலாம் யோசிக்கிற. டேய், உன் கோவம் நியாயம்தான்டா. அதுக்காக உன்னை சுற்றி இருக்கிறவங்களையும் கொஞ்சம் யோசிச்சு பாரு. உன்னை இம்பார்ட்டன்ட் நினைக்கிறவங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொடு. அப்படி இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலனாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் அவங்கள ஹர்ட் பண்ணாமச்சு இரு. இல்லை, புரியல. நான் ஹேட் பண்ணனா? அவள் என்ன ஹேட் பண்ணது உங்களுக்கு தெரியல. நான் பண்ண அந்த சின்ன அவாய்ட் மட்டும் அவளை ஹேட் பண்ணுற மாதிரி உனக்கு தெரியுதா? நீ பண்ணுறதுக்கு பேர் என்னடா? அதுக்கு பேர் எனக்கு யாரும் வேண்டான்னு அர்த்தம். என்னை ஆளை விடுங்கடா, நான் கிளம்புறேன்.
டேய் டேய் இப்படி எதுவும் வேண்டான்னு நான் ஒதுங்கி போகிறதுக்கு காரணம் என்னோடய பயமும் எனக்குள்ளே இருக்க கவலையும் தான். நம்ம நேசிக்கிற ஒரு ஆள் திடீர்னு நம்மளை ஹேட் பண்ணுற மாதிரி பேசலைனாலும் ஒரே ஒரு வார்த்தை மூலயமா நம்மளை ஹேட் பண்ணால் அது எப்படி இருக்கும், அதோட இம்பேக்ட் எப்படி இருக்கும்? சொல்லுடா. அனு, கதிர் வந்துட்டானா? இல்லைடா, அவனுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், இன்னும் வரல. சரி அனு, இந்த விஷயத்தில் நீ தெளிவாக இருக்கியா? ஆமாடா, இதுக்கு மேலே என்னால் முடியாது. இந்த விஷயத்தில் நான் தெளிவாக தான் இருக்கேன். கதிர்கிட்ட சொல்ல தான் போகிறேன். இது உன்னோட முடிவு அனு, ஆனால் ஒரு தடவைக்கு நிறைய தடவை யோசிச்சுக்கோ. இல்லைடா, இதில் யோசிக்க என்ன இருக்குது? ஐ எம் ஷூர். ஏ அனு, என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரியாக இருக்க? அப்படிலாம் ஒன்றும் இல்லை கதிர். டூ மொஜிடோஸ். சரி கதிர், நான் உனக்கு ஒரு கம்பெனி ரெஃபர் பண்ணியிருந்தேனே, இன்டர்வியூ போனியா, என்னாச்சு? அதை ஏன் அனு கேட்குற? அங்கே வேலை என்ன ஏதுன்னு எப்படின்னு சொன்னானுங்க, சுத்தமாக செட் ஆகலை. அதுவும் இல்லாமல் ஏகப்பட்ட ரூல்ஸ் போட்டானுங்க, ஒர்க்கு வேணான்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஓ கதிர், ஒரு 5 மினிட்ஸ் என்னை பற்றியும் நம்ம லவ்வை பற்றியும் பேசலாமா? ம், ஒரு நிமிஷம். சொல்கிறா. சரிடா, கூப்பிட்றேன். பைத்தியமா நீ? எப்போ பார்த்தாலும் சொன்னதே சொல்லிட்டு இருக்க, போடி. அனு, எதோ சொல்லணும் சொன்னேன். கதிர், நம்ம லவ் பண்ணி 6 இயர்ஸ் ஆச்சு. நீ டிகிரி முடிச்சே 3 இயர்ஸ் ஆகுது. இன்னும் நீ நமக்காக ஒரு ஸ்டெப் கூட எடுக்கலை. நீ உன்னை பற்றி மட்டும் யோசிச்சு என்னோட லைஃப்பையும் ஸ்பாயில் பண்ணுற. ஆல்ரெடி எங்கள் வீட்டில் கல்யாணம் பண்ணிக்க சொல்லி டார்ச்சர் பண்ணுறாங்க. நான் 2 இயர்ஸ் டைம் வாங்கினேன். இப்போ இந்த டைமும் முடிஞ்சிருச்சு. இப்போ என்னால் எங்கள் வீட்டில் சமாளிக்க முடியல. உனக்கு நம்மளை பற்றின அக்கறையே இல்லாமல் இருக்க. நீ தான் ஒர்க் தேட மாட்டேன்னு சொல்லி நானே ஒரு ஒர்க் பிடிச்சி கொடுத்தா அதையும் ரிஜெக்ட் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்க. உனக்கு உன்னை பற்றி தான் கதிர் யோசனை. என்னை பற்றி என்னைக்காச்சும் யோசிச்சு பார்த்துருக்கியா? என்ன, நான் உன்னை பற்றி யோசிக்கல. நீ யோசிக்கலடா. யோசிச்சிருந்தா இந்நேரம் நல்ல வேலைக்கு போயிருப்பேன். அதெல்லாம் விட்டுட்டு உன் குப்பை கனவுக்காக நம்மளை ஸ்பாயில் பண்ணிட்டு இருக்க. இதெல்லாம் தெரிஞ்சு தானே லவ் பண்ணேன். அப்புறம் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணு. இல்லை கதிர், இதுக்கு மேலே என்னால் வெயிட் பண்ண முடியாது. ஒன்று எங்கள் வீட்டில் வந்து பேசு, இல்லைனா என்னால் இதுக்கு மேலே எங்கள் வீட்டில் டார்ச்சர் அனுபவிக்க முடியாது. நான் எங்கள் அப்பா பார்க்குற பையனை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன். நீ உன் ட்ரீமை தாராளமாக அச்சீவ் பண்ணலாம். என்னால் நீ கஷ்டப்பட வேண்டாம். உங்கள் அப்பா அம்மா பார்க்குற பையனை கல்யாணம் பண்ணிக்கோ.
கதிர், தயவு செஞ்சு ஒரு 2 நிமிஷம் நில்லு. எனக்காக இல்லைனாலும் நம்ம பண்ண லவ்வுக்காவது கொஞ்சம் நில்லு. அன்னைக்கு நான் கன்ஃபியூஷனில் தான் வந்து பேசினேன். ஆனால் உன்கிட்ட சொல்லிட்டு போயிட்டு நான் இல்லாமல் இருக்க முடியாதுன்னு புரிஞ்சுக்கிட்டேன். உனக்கு கால் மெசேஜ் எல்லாமே பண்ணேன். ஆனால் நீ ரிப்ளை எதுவும் பண்ணலை. எங்கெல்லாமோ உன்னை தேடி பார்த்தேன். ஆனால் நீ எங்கே இருக்கன்னு கூட தெரியல. உன் ஃப்ரெண்டுகிட்டலாம் கூட கேட்டேன். ஆனால் அவர் நீ எங்கே இருக்குன்னு தெரியலன்னு சொல்லிட்டாரு. கதிர் ப்ளீஸ் என்னை மன்னிச்சிக்கோ. நான் ஏன் இப்படி பண்ணேன்னு எனக்கே தெரியல. நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியலடா, புரிஞ்சுக்கோ. எனக்கு நீ ஒர்க் எதுவும் போக வேணாம், நானே வீட்டில் பேசுகிறேன். ப்ரோ, அவள் உங்களை எவ்வளோ லவ் பண்ணுறான்னு உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் இப்படி அவாய்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஏன் அவள் அந்த தப்பை திரும்ப பண்ணிடுவாளா? எந்த ஒரு லவ்லேயும் பிரேக்கப் வந்ததே இல்லையா ப்ரோ? இங்கே பாருணும், நம்மளாம் ஹியூமன்ஸ். நம்மளால் ஒரு விஷயத்துலேருந்து அவ்வளோ சீக்கிரம் வெளியே வர முடியாது. நீ அன்றைக்கி உன்னோட சுச்சுவேஷனுக்காக என்னை விட்டுட்டு போனேன். பட் அதோட இம்பேக்ட் எனக்கு அவ்வளோ வலிச்சுது. இவ்வளோ ஏன், இது நமக்கு ஃபஸ்ட்டு பிரேக்கப் தான். அர்ஜுன் கூட சொன்னான், லவ்வில் பிரேக்கப் வரதெல்லாம் சகஜம்தான்டா, நீ அவளை கூப்பிட்டு பேசு, கன்வின்ஸ் பண்ணு. அவன் சொன்ன மாதிரி நான் பண்ணியிருக்கலாம். பட் பிரேக்கப் ஆன அந்த மூமெண்ட் என் மனசில் ஆழமாக பதிஞ்சிருச்சு. என்னால் மறந்த மாதிரி லைஃப் ஃபுல்லாக உன் கூட வாழ முடியாதானோ? அது எனக்கும் உனக்கும் நம்ம லவ்வுக்கும் பண்ணுற பெரிய பாவம். இவ்வளோ ஏன், பிரேக்கப் பண்ண எல்லோரும் சொல்லுவாங்க எல்லாத்தையும் மறந்துட்டு சந்தோஷமாக இருக்கேன்னு. ஆனால் அவங்க ஆள் மனசில் அவங்க பண்ண பிரேக்கப் அவ்வளோ ஹேட்டாக இருக்கும். சின்ன சின்ன சண்டையில் கூட சொல்லி காட்டுவாங்க, என்னால் உங்ககிட்ட அப்படி ஃபேக்காக இருக்க முடியாதானோ, என்ன அறியாமல் உன்னை ஹேட் பண்ணிடுவானோன்னு பயமாக இருக்குது. இதை நான் அன்றைக்கே உங்ககிட்ட சொல்லியிருக்கணும். சொல்ல முடியாத ஒரு கன்ஃபியூஷன். இன்னொன்று, அது ஏன் எனக்குள்ளே அவ்வளோ ஹேட் பண்ணிச்சுன்னு எனக்கு தெரியல. அதனால் ஒன்றும் இல்லை, பாய். ஏய் அனு, ஏய் அனு, ஏய் அனு நில்லு. எல்லாமே என்னோட தப்பு தான். நான் மட்டும் அன்னைக்கு அப்படி கதிரை ஹர்ட் பண்ணாமல் இருந்திருந்தா இன்னைக்கு அவன் என் கூட இருந்திருப்பான். என்னால் நீ கஷ்டப்பட வேண்டாம். உங்கள் அப்பா அம்மா பார்க்குற பையனை கல்யாணம் பண்ணிக்கோ. இதை நான் இப்படி தான் முடியணுமா? ஹலோ அனு, கதிர் வந்துட்டானா? கதிர் வந்துட்டானாவா? அவன் தானே வேண்டான்னு சொல்லிட்டு போயிட்டானே, அப்புறம் எப்படி இங்கே வருவான்? பேச மாட்டேற? சரி அனு, இந்த விஷயத்தில் நீ தெளிவாக இருக்கியா? இது ஆல்ரெடி ஹாய் அனு. அனு எனக்கு ஒன்றுமே புரியலை. நான் தான் கதிரை பிரேக்கப் பண்ணிட்டேன், அவனும் என்னை விட்டுட்டு போயிட்டான். இப்போ இங்கே எப்படி? நான் திரும்ப அதே இடத்துக்கு வந்தேன். இது ஒன்றும் புரியல. 1 செகண்ட் அனு. ஒருவேளை நான் கனவு காண்றேனா, இல்லை வேற ஏதாச்சும் எனக்கு பாஸ்ட் ப்ரெசண்ட்? ஐயோ ஒன்றுமே புரியலையே.
சரி மச்சான். ம் சரி, நான் திரும்ப கூப்பிட்றேன். அனு, 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 என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி இருக்க? அது வந்து அனு, உனக்கு தேஜாவை பற்றி தெரியுமா? தேஜாவும் நமக்கு ஒரு விஷயம் ஏற்கனவே நடந்த மாதிரியே இருக்கும். அப்போ தான் நடக்கும். அப்போ தோணும் இது ஏற்கனவே நமக்கு நடந்த மாதிரியே இருக்கேன்னு. அப்போது நான் இங்கே இருக்கிறது ட்ரீமோ இல்லை பாஸ்டோ ப்ரெசண்ட்டோ இல்லை. எனக்கு ஏற்கனவே இங்கே வந்த மாதிரியும் உங்ககிட்ட பேசிட்டு போன மாதிரி ஒரு தேஜாவும். எனக்கும் இப்போ தேஜாவும் வந்திருக்கு. இந்த லைஃப்பை நான் மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு தான் யூனிவர்ஸ் எனக்கு விஷன் காமிச்சிருக்கு. அனு, கதிர், என்னாச்சு? ஏன் சைலண்டாக இருக்க? ஒரு சின்ன இன்சிடெண்ட்டை யோசித்து பார்த்தேன், அதான் சைலண்ட்டாக இருந்தேன், அவ்வளோதான். இல்லடா, இது சரி வராது. அவளுக்கு எனக்கு சுத்தமா செட் ஆகாது. வைத்தியமா நீ எப்ப பார்த்தாலும் சொன்னதே சொல்லிட்டு இருக்க. போடி.